வணக்கம். ஆன்லைன் பேங்கிங் நம்ம வாழ்க்கைய எவ்வளவு சுலபமாக்கியிருக்குல்ல. ஆனா அதே அளவுக்கு இதுல ஆபத்துகளும் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாக்கிறது இப்போ ஒரு பெரிய சவாலா மாறிடுச்சு. அதனால நம்ம ஆன்லைன் வங்கி சேவைய எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது, அதுக்கான பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நாம தெளிவா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஹேக்கர்கள் இப்பலாம் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. அவங்க நம்மளோட சின்ன சின்ன பலவீனங்கள தான் ரொம்ப ஈஸியா டார்கெட் பண்றாங்க. அதனால இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க பேங்க் அக்கவுண்ட் நிஜமாவே பாதுகாப்பா தான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம அக்கவுண்ட்டை சுத்தி ஒரு டிஜிட்டல் கோட்டையே எழுப்பணும். சைபர் செக்யூரிட்டினா ஏதோ புரியாத ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம அக்கவுண்ட்டுக்கு பல அடுக்குகள்ல பாதுகாப்பு கவசங்களை உருவாக்குறது தான் இந்த டிஜிட்டல் கோட்டை. அன்றாட நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவே இந்த கோட்டையை எப்படி ஸ்ட்ராங்கா கட்டுறதுன்னு இப்போ பாப்போம். நம்ம கோட்டைய எப்படி படிப்படியா கட்ட போறோம்னு ஒரு சின்ன மேப் இதோ. முதல்ல பாஸ்வேர்ட் மற்றும் டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பத்தி பார்ப்போம். அப்புறம் பாதுகாப்பான இணையம், அடுத்து மோசடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, கடைசியா நம்ம டிவைஸுகளை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு 4 கட்டமா இத பார்க்க போறோம். ஓகே, படியா நம்ம கோட்டையோட அடிப்படை கவசம், அதாவது பாஸ்வேர்ட் மற்றும் 2FA. இதுதான் நம்ம டிஜிட்டல் கோட்டையோட முன்கதவு. இது வலிமையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த முன்கதவோட பூட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரியுமா? நம்மள பல பேர் நம்ம பேரையோ பிறந்த தேதியையோ இல்லனா 1 2 3 4 5 6 மாதிரியான ரொம்ப ஈஸியான எண்களையோ பாஸ்வேர்டா வைப்போம். உண்மையா சொல்லணும்னா ஹேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட்களை ரொம்ப பிடிக்கும். அதனால இனிமே அப்படி செய்யாதீங்க. பெரிய எழுத்துக்கள், சிறிய எழுத்துக்கள், நம்பர்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் குறியீடுகள் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை உருவாக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க இமெயிலுக்கோ ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ற அதே பாஸ்வேர்டை பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த 90 நாட்கள் விதிதான். ஆமாங்க, குறைஞ்சது 90 நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க பாஸ்வேர்டை நீங்க மாத்தியே ஆகணும். இப்படி மாத்திக்கிட்டே இருந்தாதான் உங்க அக்கவுண்ட் யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். சரி, பாஸ்வேர்டு மட்டும் இருந்தா போதுமா? பாஸ்வேர்டுங்கிறது ஒரு சாதாரண பூட்டு மாதிரி. ஆனா இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், அதாவது 2FA அப்படிங்கிறது ஒரு பெரிய இரும்பு பூட்டு மாதிரி செயல்படும். அதாவது ஒருவேளை யாராவது உங்க பாஸ்வேர்டு திருடிட்டாலும் உங்க மொபைலுக்கு வர்ற அந்த OTP நம்பர் இல்லாம அவங்களால உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள நுழையவே முடியாது. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இரண்டாவது பாதுகாப்பு அரண். அடுத்து இரண்டாவது பகுதிக்கு வருவோம். பாதுகாப்பான இணையம் மற்றும் மொபைல் ஆப். நம்ம பாதுகாப்பான கோட்டையை விட்டு இணை உலகத்துக்குள்ள நுழையும் போது எப்படி கவனமா இருக்கணுங்கிறது தான் இந்த அடுக்கு. பொது இடங்கள்ல, அதாவது பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், ஹோட்டல்கள்ல கிடைக்கிற இலவச வைஃபை இணைப்புகளை கண்டா கொஞ்சம் உஷாராவே இருங்க. பப்ளிக் வைஃபைல உங்க பேங்க் அக்கவுண்ட்டை ஓபன் பண்றது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு கூட்டமான பஸ் ஸ்டாண்ட்ல நடுவுல நின்னுட்டு உங்க பணத்தை எண்ணிட்டு இருக்கிறதுக்கு சமம். ஈஸியா உங்க தகவல்களை திருடிடுவாங்க. அதே மாதிரி எந்த பேங்க் வெப்சைட்டா இருந்தாலும் அதோட அட்ரஸ் HTTPSன்னு ஆரம்பிக்கதான்னு பாருங்க. அங்கே ஒரு சின்ன பூட்டு சிம்பல் இருக்காங்கிறதையும் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே பேங்கிங் ஆப்ஸை அதிகாரப்பூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் இல்லனா ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. சாதாரண பின் நம்பர்களை விட கைரேகை அல்லது ஃபேஸ் ஐடி மாதிரி பயோமெட்ரிக் முறைகளை யூஸ் பண்றது இன்னும் ரொம்ப சேஃப். அப்புறம் உங்க பரிவர்த்தனை முடிஞ்சதும் ஆப்பை சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகாம கட்டாயமா லாக் அவுட் பட்டனை பிரஸ் பண்ணி வெளியே வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 3வது பகுதிக்கு போலாம். பிஷிங் மற்றும் மோசடி விழிப்புணர்வு. சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய மறைமுகமான தந்திரங்கள்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபிஷிங் அப்படின்னா என்ன? இப்போ திடீர்னு உங்க போனுக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டுள்ளது, உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அல்லது இமெயில் வருதுன்னு வச்சுப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் கூட பேனிக் ஆகாதீங்க. இது உங்களை பயமுறுத்தி உங்க ரகசிய தகவல்களை திருடுறதுக்காக மோசடிக்காரங்க விரிக்கிற வலை. அந்த மாதிரி வர லிங்குகளை ஒருபோதும் கிளிக் செய்யவே செய்யாதீங்க. பேங்கிங் துறையில இருக்கிற ஒரு பொன்னான விதி என்ன தெரியுமா? எந்த ஒரு வங்கி அதிகாரியும் உங்க OTPயோ பின் நம்பரோ இல்ல பாஸ்வேர்டையோ ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கியிலிருந்து பேசுறதா சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த தகவல்களை யாராவது கேட்டா அது 100% ஒரு மோசடிதான். கொஞ்சம் கூட யோசிக்காம காலை கட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம கோட்டையோட கடைசி அரணுக்கு வந்துட்டோம். பகுதி 4, சாதன பராமரிப்பு மற்றும் அவசர நடவடிக்கை. நம்ம பயன்படுத்தும் டிவைஸ்களை எப்படி பாதுகாக்கிறது, ஒரு எமர்ஜென்சினா என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்குவோம். உங்க மொபைல், கம்ப்யூட்டர், OS மற்றும் பேங்கிங் ஆப்ஸை எப்பவுமே அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம நல்ல நம்பகமான ஒரு ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணுங்க. நம்ம டிஜிட்டல் கோட்டையோட சுவர்கள்ல நம்ம கண்ணுக்கே தெரியாம விழக்கூடிய சின்ன சின்ன விரிசல்களை கூட அடைச்சு பாதுகாப்பை பலப்படுத்துறது இந்த அப்டேட்ஸ் தான். இவ்ளோ பாதுகாப்பா இருந்தும்
ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கான பிளான் தான் இது. உங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன தொகை, ஏன் ஒரு சில ரூபாய்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தா கூட அத சாதாரணமா விட்டுறாதீங்க. உடனே உங்க பேங்கோட வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு ஃபோன் பண்ணி உங்க கார்டையோ இல்ல அக்கவுண்ட்டையோ முடக்கிடுங்க. இதுதான் உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கான அவசர கால பாதுகாப்பு திட்டம். இந்த சின்ன சின்ன ஆனா ரொம்ப உறுதியான மாற்றங்களை இன்னைக்கே உங்க அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தோட பாதுகாப்பு உங்க கைகள்ல தான் இருக்கு. இப்போ உங்களை நீங்களே ஒரு தடவை கேட்டுக்கோங்க, ஹேக்கர்களை எதிர்க்கக்கூடிய உங்களோட டிஜிட்டல் கோட்டை நிஜமாவே எவ்வளவு வலிமையா இருக்கு.